முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த மற்றும் மஹிந்த குடும்பத்திற்கு விழுந்த நெருக்கடி. ஏப்ரல் 10ஆம் திகதிக்கு முன்னர் சொத்து விவரங்களை தெரியப்படுத்த வேண்டும், இல்லையேல் சட்ட நடவடிக்கை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான பல உண்மைகளை கண்டுபிடித்து விட்டோம். அது மிக விரைவில் வெளிவரும். ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவிப்பு. சுரேஷ் சாலே வாய் திறந்தால் ராஜபக்சக்கள் விமல் வீரவம்ச கம்மன்வெல தரப்பு உள்ளே போக நேரிடும். சுரேஷ் சாலேவை வெளியே கொண்டு வந்து சுட்டுத்தள்ள பெரும் திட்டம். வெளிவந்த அதிர்ச்சி. உலக சந்தையில் மீண்டும் உயர்ந்த கச்சா எண்ணெயின் விலை. அதிர்ச்சியில் சர்வதேச நாடுகள். மீண்டும் அதிகரித்தது லிட்ரோ மற்றும் லேப் சமையல் எரிவாயுவின் விலை. புங்குடுதீவு மாணவி வித்யா படுகொலையின் பிரதான சந்தேக நபர்கள் மீண்டும் சிறைச்சாலைக்குள் அட்டகாசம். சிறைச்சாலை மருத்துவர் மீது பாலியல் அத்துமீறல். விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை சட்டவிரோதமானது என அறிவிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதி பேராணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அந்த நடவடிக்கையை சவாலுக்குட்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கையை அவர் முன்னெடுத்துள்ளார். இந்த மனுவில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிஷேகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன, அருட்தந்தை ரோஹன் சில்வா மற்றும் சட்டமா அதிபர் ஆகிய தரப்பினர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். தாம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக உரிய தீர்வினை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. புங்குடுதீவு மாணவி வித்யா சிவலோகநாதனை பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்தி கொலை செய்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஒருவர் பல்லேக்கல தும்பரை சிறைச்சாலையில் பெண் மருத்துவர் ஒருவரை அத்துமீறலுக்கு உட்படுத்த முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைதிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர் சிறைக்கு சென்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைதியை பரிசோதித்துக் கொண்டிருந்த மருத்துவரை கைதி அத்துமீறலுக்கு உட்படுத்த முயன்றதாகவும் மருத்துவமனை பணியாளர்களும் சிறை காவலர்களும் தலையிட்டு அவரை காப்பாற்றியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பல்லேக்கல காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினர் எதிர்வரும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னர் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2010 முதல் 2015ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக இந்த சொத்து விவரங்கள் சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலக்கெடுவை எக்காரணம் கொண்டும் நீடிக்க முடியாது என தெரிவித்துள்ள ஆணைக்குழு, தவறும் பட்சத்தில் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் குறித்த உண்மை வெகு விரைவில் வெளிவரும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று நடைபெற்ற 55வது ஏப்ரல் வீரர்கள் ஞாபகார்த்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் என்று பொருளாதார மேம்பாடு பற்றி பேசுகின்றார்கள். பொருளாதார பாதிப்பில் இருந்து மீள்வதற்கு கடுமையாக செயற்பட வேண்டும். அனைவரும் அதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய எதிர்க்கட்சியினர் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளார்கள். இன்று தூய்மையானவர்களை போன்று ஊழலுக்கு எதிராக பேசுகிறார்கள். ஒரு குடும்பத்தின் ஊழல் மோசடியால் நாடு வங்குரோத்து நிலை அடைந்தது என்பதை உயர் நீதிமன்றம் தெளிவாக அறிவித்துள்ளது. இதன் பின்னரும் அவர்கள் ஊழல் பற்றி பேசுவது ஆச்சரியமாக உள்ளது. மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கி அதில் சுகபோகமாக வாழும் மனநிலை அரசாங்கத்தின் எவருக்கும் இல்லை. ஏனெனில் இது மக்களாட்சி அரசாங்கம். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் சம்பவம் பற்றி முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு சில பிரதான சூத்திரதாரி யார் என்பது பற்றி நூல் வெளியிடுகின்றார்கள். நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கு பல பிரதான சூத்திரதாரிகள் சென்றிருந்தார்கள். உண்மை வெகு விரைவில் வெளிவரும். ஆகவே கலக்கமடைய தேவையில்லை. அரசாங்கத்தின் மீது திட்டமிட்ட வகையில் குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவற்றுக்கு நாங்கள் ஒருபோதும் பலவீனமடைய மாட்டோம். ஏனெனில் பல ஆண்டு காலமாக நாங்கள் இவ்வாறான விமர்சனங்களுக்கு முகம் கொடுத்துள்ளோம். ஆகவே விமர்சனங்களால் அரசாங்கத்தை எவராலும் வீழ்த்த முடியாது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளோம். நாட்டின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு பெற்றுக் கொடுப்போம் என்றார்.
சுரேஷ் சலே வாயை திறந்தால் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக புத்தகம் எழுதியவர், அதனை பகிர்ந்தவர்கள், பக்கங்களை படித்தவர்கள் முதல் அத்தனை பேரும் உள்ளே போக வேண்டி வரும். உதய கமன் பிளவுக்கு இதில் தொடர்பில்லையா? விமல் வீரவன்சவுக்கு இதில் தொடர்பில்லையா? இவர்கள் அனைவரும் இந்த தாக்குதலின் பங்குதாரர்கள். இந்த கேடுகட்ட கூட்டம்தான் தாக்குதலின் பின்னர் ஆட்சியை கவிழ்க்கும் அத்தனை பிரயத்தனங்களை மேற்கொண்டது. நினைவிருக்கின்றதா? ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் நெட்டமுவ பகுதியில் முஸ்லிம் மக்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ள வெள்ளை ஆடை அணிந்து பொல்லை தூக்கிக் கொண்டு முதலில் சென்றது உதய கமன் பிளவின் கட்சியின் செயலாளர் மது மாதவ அரவிந்ததான். சுரேஷ் சலே உள்ளே இருப்பதுதான் நல்லது, வெளியே வந்தால் கச்சாவுக்கு நடந்ததுதான் உங்களுக்கும் நடக்கும். உயிர் மீது ஆசை இருந்தால் உள்ளே இரு, இடதுசாரிகள் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமிர பெரேரா தெரிவித்துள்ளார். 2016 ஆண்டில் 4 இலங்கை குடும்பங்களைச் சேர்ந்த 37 பேர் IS பயிற்சிக்காக சிரியாவுக்கு சென்றதாக அப்போதைய அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியதாக ரியத் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்தார். அந்த கூற்றை முஜிபுர் ரஹ்மான் அப்போது நிராகரித்தும் சிறுமைப்படுத்தியும் வெறுப்பு பேச்சு என்றும் முத்திரை குத்தியும் அடக்கியதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் கூற்றுக்கு பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் முஜிபுர் ரஹ்மானும் அவரது குழுவினரும் அது தொடர்பான விசாரணையை தடுத்திருக்காவிட்டால் ஈஸ்டர் தாக்குதல்களை தடுத்திருக்க முடியும் என்றும், எனவே ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு முஜிபுர் ரஹ்மான் நேரடியாக பொறுப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். வெடிகுண்டு தயாரித்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சஹரானின் தம்பியை யார் சென்று பார்த்தார் என்பதும், மாவன் நிலையில் புத்தர் சிலையை சேதப்படுத்திய 2 இளைஞர்களின் கைது நடவடிக்கையை யார் தடுத்தார் என்பதும், மனத்தமுல்லாவில் வெடிப்பொருட்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 2 விடுவிக்க யார் கட்டாயப்படுத்தினார் என்பதும், நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தௌஹீத் மசூதிகளை கட்ட யார் அனுமதி அளித்தார் என்பதும் முஜிபுர் ரஹ்மானுக்கு தெரியும் என்று சரத் வீரசேகர மேலும் தெரிவித்தார். விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்ட புதன்கிழமையை மீண்டும் வேலை நாளாக மாற்றுவதற்கும் QR முறைமை மற்றும் ஒற்றை இரட்டை இலக்க முறைமைகளை நீக்கி நிலைமை வளமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க முடியும் என அரசு தரப்பு அறிவித்துள்ளது. மாத்தறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் விஜிதர் ஹெரத் தெரிவித்தார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் சூழலால் உருவான எரிசக்தி நெருக்கடியை அரசாங்கம் தற்போது வெற்றிகரமாக முகாமைத்துவம் செய்துள்ளது. அவர் இதனை குறிப்பிட்டார். நாங்கள் ஏற்கனவே புதிய வழிமுறைகளை அறிமுகப்படுத்தினோம். ஆரம்பத்தில் ஓரிரு வாரங்கள் சிரமங்கள் இருந்தன. வரிசைகள் உருவானது உண்மைதான். இதனால் உடனடி நடவடிக்கையாக QR முறைமை மற்றும் ஒற்றை இரட்டை இலக்க விநியோக முறையை அறிமுகப்படுத்தினோம். புதன்கிழமையை விடுமுறை நாளாக அறிவித்தோம். தற்போது வரிசைகளை இல்லாமல் செய்துள்ளோம். QR மற்றும் ஒற்றை இரட்டை முறைமைகள் தற்போது சிறப்பாக செயற்படுகின்றன. இன்னும் சில நாட்களில் அந்த முறைகள் தேவையில்லை என்றால் அவற்றை நீக்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். புதன்கிழமை விடுமுறையை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நிலைமை சீரானதும் தேவை ஏற்படும் போது மீண்டும் வேலைகளை ஆரம்பிப்போம். எரிபொருள் கப்பல்கள் வருவதில் தாமதம் ஏற்பட்டதாலேயே அந்த நேரத்தில் அத்தகைய முடிவுகளை எடுத்தோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சிக்கனமான போக்கை வெகுவாக பாராட்டியுள்ளார். அனுர ஒரு சுத்தமான கஞ்சன், ஆனால் அந்த கஞ்சத்தனம் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னைய ஆட்சியாளர்கள் மக்கள் பணத்தில் ஹெலிகாப்டர்களில் பறந்து ஊழல் செய்த நிலையில் அனுர தேவையற்ற செலவுகளை தவிர்த்து நாட்டு பணத்தை சேமிப்பதாக ரஞ்சன் சுட்டிக்காட்டியுள்ளார். வீட்டுத் தலைவன் கஞ்சனாக இருந்தால்தான் அந்த வீடு உருப்படும் என்ற உதாரணத்தோடு அவர் வெளியிட்ட இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. ஹார்மூஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி விடுத்துள்ள காலக்கெடுவை தொடர்ந்து எண்ணெய் விலைகள் மீண்டும் உயர ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி அமெரிக்கா கச்சா எண்ணெயையும் சர்வதேச சந்தையில் ஒரு பீப்பாய் $114 என்ற விலை வரம்பை அடைந்துள்ளது. மேலும் ஒரு பீப்பாய் பிரெண்ட் விலையானது 2.35% உயர்ந்து $114.16 என்ற விலை வரம்பை அடைந்துள்ளது. ஈரான் நீரிணையை திறக்காவிட்டால் அது நரகத்தில் வாழும் என்று வசவு சொற்கள் நிறைந்த சமூக ஊடக பதிவு ஒன்றில் ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை எச்சரித்தார். அந்நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் மீது குண்டு வீசுவதாகவும் மிரட்டினார். அதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் மேலதிக விளக்கம் ஏதுமின்றி செவ்வாய்க்கிழமை கிழக்கு நேரப்படி இரவு 8 மணி என்று பதிவிட்டார். இவ்வாறான பின்னணியில் எண்ணெய் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் மூலம் ஈரான் இந்த நீரிணையை திறம்பட மூடி வைத்துள்ளது. இந்த கடல்வழி பாதை பாரசீக வளைகுடாவை உலக சந்தைகளுடன் இணைக்கின்றது. போருக்கு முன்பு உலகளாவிய விநியோகத்தில் சுமார் 20% இந்த வழியாகவே சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று ஊழல்வாதிகளை பாதுகாத்து வருகின்ற நிலையில் நிலக்கரி கொள்வனவு மோசடி காரணமாக வருங்காலத்தில் முழு அமைச்சரவையுமே சிறை செல்ல நேரிடும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றத்தை முன்வைத்துள்ளது. அம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்கு ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. விவாதத்தில் ஈடுபட நாம் தயாராக உள்ளோம். அன்றைய தினம் ஊழலுக்கு எதிரானவர்கள் யார், ஊழலுக்கு சார்பானவர்கள் யார் என்பதை நாட்டு மக்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அவசர தேவைக்கான முறையான காரணங்கள் எதுவுமின்றி தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. புதிய நிறுவனம் ஒன்றிற்கு விதிமுறைகளை மீறி விலை மனு கோரல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தரமற்ற நிலக்கரியால் மின்சார உற்பத்தியில் பாரிய விளைவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இது தொடர்பான மோசடிகள் குறித்து பொறுப்பான அமைச்சருடன் விவாதத்தில் ஈடுபட நாம் தயாராக உள்ளோம். அமைச்சர்கள் தவறுகளை தெரிந்தே செய்கின்றார்களா அல்லது தெரியாமல் செய்கின்றார்களா என்பது புரியவில்லை. எதிர்க்கட்சிகள் குறைகளை சுட்டிக்காட்டியவுடன் இரகசியமாக திருத்திக் கொள்கின்றனர். ஆனால் வெளியில் எதிர்க்கட்சியினரை விமர்சிக்கின்றனர். ஊழலை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு ஊழலை முன்னிலைப்படுத்தியே இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது. எதிர்காலத்தில் சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்ற முறையற்ற நிலக்கரி கொள்வனவு மற்றும் நிதி மோசடிகள் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த நிர்வாக சீர்கேடுகளினால் தற்போதைய அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்காலத்தில் சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் லிட்ரோ மற்றும் லேப் சமையல் எரிவாயுக்களின் விலைகள் பெருமளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதன்படி இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். 12.5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 775 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அதன் புதிய விலை 4765 ரூபாவாகும். லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை 5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 308 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 1910 ரூபாவாகும். 2.3 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 140 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதன் புதிய விலை 890 ரூபாவாகும். இதேவேளை இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் லேப் சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய லேப் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 1070 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அதன் புதிய விலை 5700 ரூபாவாகும். அதே நேரம் 5 கிலோகிராம் நிறையுடைய லேப் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 418 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 2280 ரூபாவாகும். சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிப்பினை தொடர்ந்து சில உணவுகளின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த புதிய விலை மாற்றம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 775 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 4765 ரூபாவாகும். 5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 308 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 1910 ரூபாயாகும். 2.3 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 140 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதன் புதிய விலை 890 ரூபாயாகும். இந்த நிலையில் சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பை தொடர்ந்து கொத்து, பிரைட் ரைஸ் மற்றும் சோற்று பொதி ஆகியவற்றின் விலை 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிற்றுண்டிகளின் விலை 10 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.